Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. As per disqualification, the 10th schedule வருது. அந்த ஷெட்யூலில் சப்கிளாஸ் 4 கிளியராக சொல்லுதாங்க. The political party is deciding authority for the appointment of the whip. அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் விப்பை அப்பாயின்மெண்ட்டுக்கு பவர் உண்டு. சிவசேனா ஜட்ஜ்மெண்ட்லையும் இந்த ஸ்பிரிட் வந்த சமயம் இதே ஜட்ஜ்மெண்ட் தான் வந்திருக்கு. அதுபோக இன்றைய தினம் நாங்கள் அவர் வேலுமணியிலிருந்து அந்த ஆதரித்து ஓட்டு போட்டவர்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். குறிப்பாக வேலுமணி பேசும்பொழுது நானே நேரடியாக சென்று கேட்டேன், எந்த சட்ட அடிப்படையில் நீங்கள் அவரை பேச விடுகிறீர்கள்? அங்கே ஒரு சட்டம் இருக்கிறது, தெரியுமா தெரியாதா? ஆதாயமான சட்டங்களுக்கு சில வழிகள் இருக்கிறது. அதை மென்ஷன் பண்ணி 99 ரூல் 99 சப் ரூல் 9ல தெளிவா இருக்கு. அதை பேரவைத் தலைவரும் கண்டுகொள்ளவில்லை, அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை, எங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தரவில்லை. ஆகவே இப்பொழுது டிஸ்குவாலிஃபிகேஷன் கொறடா துணைத் தலைவர் செயலாளர் என்ற முறையிலே நமது பேரவை செயலாளரிடம் கொடுத்திருக்கிறோம். யாரெல்லாம் ஓட்டு எதிர்ப்பு போட்டாங்க அவங்களெல்லாம் கொடுத்திருக்கோம். பேரவைத் தலைவர் என்ன சொன்னார்னா, ஒரு கட்சியினுடைய உறுப்பினரை பேச அழைக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொன்னார். அது எந்த ரூல்லன்னு கேட்டோம். அதப்பதான் அவர் பதிலும் சொல்லல. பொதுச் செயலாளர் தாங்க அதிகாரம் பெற்றவர். அதில் ஒன்று அவங்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவங்க மற்றவங்கள கூட்டுறதுக்காகவும் மற்றவங்கள போக விடாம நிப்பாட்டி வைக்கிறதுக்காகவும் கருத்துக்கள் சொல்லலாம். அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்கள் தண்டனை பெறணுமே. தவறு செய்கிறவர்களை தவறு செய்யட்டும்னே விட்டுட்டாக்க கட்சி நாளைக்கு பலகீனப்படுமே. அது கட்சி தொண்டர்கள் நல்லா இருக்கிறாங்க, அவங்க தான் பலம். தலைவர் என்ன மாதிரி இருக்கிற தலைவர்கள் 4 பேர் பேசுறதுனால கட்சி பலகீனப்படாது. ஆமா, அமைச்சர் பதவி கேட்கறாங்க, வாரிய தலைவர் பதவி தர்றேன்னு இருக்காங்கன்னு சொல்றாங்க வெளியில. அதை பொதுச் செயலாளரே சொன்னாரு, சட்டமன்றத்திலே சொன்னாரு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.